எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் சாப்டரில் மிஸ்லினியஸ் எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு சம் சொல்லித்தரேன். ஷோ தட் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் பை எக்ஸ் ஹேஸ் மேக்ஸிமம் அட் எக்ஸ் ஈக்குவல் டு இ. இப்போ இதில் வந்து 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கணும், அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி தட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துகிட்டு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்புறம் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸில் அந்த எக்ஸ் வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணோன்னா மேக்ஸிமம்னா நெகட்டிவில் வரணும். ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸு. ஸோ இப்போ அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். ஸோ இதில் யூ பை வி மெத்தட் பண்ணணும். ஏன்னா நம்ம அதுக்கு என்ன ஃபார்முலானா வி யூ டேஷ் மைனஸ் யூவி டேஷ் பை வி ஸ்கொயர். ஸோ வினா எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும். u dash log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 by x மைனஸ் u log x அப்படியே வச்சுக்கணும். v dash x டிஃபரன்ஷியேட் பண்ணணும். x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 டிவைடட் பை v ஸ்கொயர்னா x ஸ்கொயர். இப்போ இதில் x கேன்சல் ஆகிடும். So 1 minus log x by x square. So next f dash of x equal to 0ன்னு எடுத்துக்கணும். So f dash of x வந்து 1 minus log x by x square equal to 0. So இந்த x square இந்த பக்கம் வச்சுன்னா 0 ஆகிடும். So 1 minus log x equal to 0. So log x equal to 1. log e ஓட வேல்யூ 1. அதனால் எக்ஸை வந்து நம்ம ஈன்னு எடுத்துக்கலாம். அது அவங்களே கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஈக்குவல் டு ஈன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இதில் டபுள் டேஷில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இருக்குது. ஸோ இந்த டேர்மை திருப்பியும் செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். இது யூ பை வி மெத்தட் இதுவும். ஸோ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா? இதுக்கும் அதே ஃபார்முலா தான். வி யூ டேஷ் மைனஸ் யூவி டேஷ் பை வி ஸ்கொயர். ஸோ வினா எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கணும். u dash இது 1 கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். மைனஸ் லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 by x. ஸோ மைனஸ் 1 by x மைனஸ் யூனா 1 மைனஸ் லாக் எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். v dash x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x ஹோல் டிவைடட் பை v ஸ்கொயர். x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் வந்து x பவர் 4. இதில் ஒரு எக்ஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே மைனஸ் எக்ஸ் இருக்குது. இங்கே மைனஸ் இன்ட்டு 1 மைனஸ் 2x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2x லாக் எக்ஸ் ஹோல் டிவைடட் பை எக்ஸ் பவர் 4. ஸோ இதில் மைனஸ் எக்ஸ் மைனஸ் மைனஸ் 3x ப்ளஸ் 2x லாக் எக்ஸ் பை எக்ஸ் பவர் 4. எக்ஸு காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துடலாம். ஸோ மைனஸ் 3 plus 2 log x by x power 4. So x cube. இப்போ x இருக்கிற இடத்துல எல்லாம் இப்போ e சப்ஸ்டிட் பண்ணோன்னா இது வந்து மைனஸ் 3 ப்ளஸ் 2 log e by e cube. ஸோ log e ஓட வேல்யூ 1. ஸோ மைனஸ் 3 ப்ளஸ் 2 டிவைடட் பை e cube மைனஸ் 1 by e cube. ஸோ நெகட்டிவில் வருது. நெகட்டிவில் வந்தாலே ஸோ அதனால் மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் நம்ம இப்போது காமிச்சாச்சு. therefore மேக்ஸிமம் அட் எக்ஸ் ஈக்குவல் டு இ. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம். The two equal sides of an isosceles triangle with fixed base. Isosceles triangle equal sides சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த ABC ஸோ இது டின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டு ஈக்குவல். அது பேஸ் வந்து இந்த ஃபிக்ஸட் பேஸ்னால் இதுக்கு பின்னு நேம் கொடுத்துக்கலாம், அந்த பிசியோட டிஸ்டன்ஸு. ஸோ ஈக்குவல் சைட்னால எக்ஸ்ன்னு நேம் கொடுத்துக்கலாம். ஆர் டிக்ரீஸிங் அட் த ரேட் ஆஃப் 3 சென்டிமீட்டர் பர் செகண்ட். ஸோ அதில் வந்து அந்த சைட்ஸ் வந்து டிக்ரீஸிங் சொன்னால dx by dt 3 சென்டிமீட்டர் பர் செகண்ட். How fast is the area decreasing when the two equal sides are equal to the base? ஸோ இதில் வந்து இது ஈக்குவல் சைட்ஸ்னால இது பர்பண்டிகுலராக தான் இருக்கும், ஆல்டிடியூடாக ஆகிடும். ஸோ இதில் வந்து ஆஃப் இன்ட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்முலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு இதுதான் ஃபார்முலா.
ரைட் ட்ரையாங்கிள் வந்து ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. ஸோ இதில் வந்து பேஸ் வந்து நம்ம பின்னு எடுத்திருக்கோம், ஹைட்டு தெரியாது, அதனால் இது ஃபுல்லாக பின்னா இதில் பாதி தான், இது b/2, இது b/2. ஸோ இப்போ இதில் பித்தாகரஸ் தியரம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஹைபாட்டினியூஸ், அதர் சைட் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ ஏடி கண்டுபிடிக்கணுன்னா இதுதான் ஏசி ஸ்கொயர் மைனஸ் டிசி ஸ்கொயர். ஏசி வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டிசி வந்து b/2 நேம் கொடுத்துருக்கோம். ஸோ b²/4. ஸோ இதுதான் ஏடி தான் இதில் ஹைட்டு. ஸோ பேஸ் வந்து இதில் பி இருக்குது, அது ஈக்குவல் டு பேஸ் வந்து பேஸுங்கிறனால நம்ம அதை பின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் அப்போ இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் எக்ஸில் இருக்கிறனால ஏ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஹைட் வந்து இதை எடுத்துக்கோங்க, √x² மைனஸ் b²/4. ஸோ இதெல்லாம் கான்ஸ்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு சிம்ப்ளிஃபை பண்ணி வச்சுக்கலாம். இது எல்சிஎம் எடுக்கிறப்போ √4x² மைனஸ் b² ஹோல் டிவைடட் பை 4 √4 வரும். ஸோ √4 வந்து 2, 1/4 b √4x² மைனஸ் b². ஸோ ஃபிக்ஸட் பேஸுங்கிறனால b இதெல்லாம் கான்ஸ்டன்ட் ஆகிடும். ஸோ ஏ ஆஃப் எக்ஸ். ஸோ இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஏரியா டிக்ரீசிங் when the how fast is the area decreasing when the two equal sides are equal to the base-னா ஏரியா dA/dt தான் உங்கள் டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு t பண்ணோம். ஸோ dA/dt கண்டுபிடிக்கணும். இப்போ dA/dt ஈக்குவல் டு இது 1/4 b கான்ஸ்டன்ட். இது √x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/2 √x. இது வந்து டிஃப்ரென்ஷியேட் ஃபார்முலா. ஸோ 1/2 √4x² மைனஸ் b² இன்ட்டு இப்போ ஒரு 4x² டிஃப்ரென்ஷியேட் பண்ண அது செயின் ரூல்னால அது பண்ணும். 4 2s are 8x. ஸோ இந்த 8 இதெல்லாம் கேன்சல் ஆகிடும். ஸோ நம்ம அடுத்தது அவங்க கொடுத்துருக்காங்க ஆர் இன்ட்டு dx/dt. எக்ஸ் இது டைமால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் டு dx/dt. dx/dt அவங்க 3ன்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு b. எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் when 2 equal sides are equal to the baseன்றனால எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் b சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி முடித்த பிறகு. ஸோ இது ஒரு b. இங்கே எக்ஸுக்கு வந்து b. dx/dt ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்காங்க 3 cm/s. டிக்ரீசிங்னா நெகட்டிவில் எடுத்துக்கலாம். ஸோ -3 டிவைடட் பை √4x² எடுத்துக்கல b² மைனஸ் b². ஸோ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. b இன்ட்டு b -3b² டிவைடட் பை இது 4b² இல்லை b² பண்ணுச்சுன்னா 3b² வரும். √3b². ஸோ 3யை வந்து √3 இன்ட்டு √3ன்னு எழுதலாம். இது ஒரு b². இங்கே ஒரு மைனஸ் சைன் இருக்குது. √3 b² வந்து வெறும் பின்னு ஆகிடும். ஸோ ஒரு b கேன்சல் ஆகிடும். √3 கேன்சல் ஆகிடும். -√3 பின்னு இருக்குது. ஸோ இதில் நெகட்டிவில் வந்தனால த ஏரியா இஸ் டிக்ரீசிங். தர்ஃபோர் ஏரியா இஸ் டிக்ரீசிங் அட் அந்த வேல்யூ வந்து √3b cm²/second when the equal sides are equal to the base. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ dA/dt யோட ஆன்சர் வந்து -√3b cm²/second. Next வந்து find the intervals in which the function f of x equal to 4 sin x minus 2x x cos x is 2 plus cos x
இஸ் இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங். ஸோ இதுலேயும் வந்து 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துகிட்டு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதை வந்து இன்டர்வல் ஃபார்ம் பண்ணிவிட்டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துட்டு இன்க்ரீஸிங்காக டிக்ரீஸிங்கான்னு செக் பண்ணணும் அந்த எக்ஸ் வேல்யூ. இப்போ வந்து நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் ஸ்டெப்ஸு. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 sin x. இப்போ இதில் எக்ஸ் காமனாக இருக்குது, மைனஸும் காமனாக இருக்குது. அது வெளியில் எடுத்துட்டோன்னா 2 + cos xன்னு ஆகிடும். டிவைடட் பை 2 + cos x. ஸோ இந்த 2 + cos x இதுக்கும் காமன் இதுக்கும் காமன். அதனால் 4 sin x பை 2 + cos x. இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இது மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 2 + cos x டிவைடட் பை இந்த டினாமினேட்டர் 2 + cos x. ஸோ இந்த பார்ட்டு கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ ஃபைனலாக 4 sin x பை 2 + cos x minus x. ஸோ டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ண போகிறேன். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இது 2 டேர்ம் இருக்கனால இது ஃபுல்லாக 4 கான்ஸ்டன்ட் வெளியே வச்சுக்கலாம். sin எக்ஸை வந்து யூன்னு வச்சுக்கலாம். இது ஃபுல்லாக வந்து v. ஸோ இதுதான் ஃபார்முலா v u டேஷ் மைனஸ் uv டேஷ் பை v ஸ்கொயர். ஸோ எக்ஸ் இது எக்ஸ்ட்ரா டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ இதில் வந்து 4 அப்படியே இருக்கட்டும். வினா கீழே உள்ள டேர்ம் அப்படியே வச்சுக்கலாம். 2 + cos x u டேஷ் sin எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x மைனஸ் u sin x அப்படியே வச்சுக்கணும். 2 + 2 கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். இது v டேஷ்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x டிவைடட் பை 2 + cos x ஸ்கொயர். ஸோ இந்த -1 அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்குள்ளே சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். 4 வெளியில் எடுத்தாச்சுன்னா இது 2 cos x + cos x cos square x minus minus plus sin square x divided by 2 + cos x square. இது வந்து -1. ஸோ 2 cos x cos square x plus sin square x வந்து 1 by 2 + cos x whole square இது -1. ஸோ இதில் வந்து இப்போது எல்சிஎம் எடுக்கிறப்போ இது 4 உள்ள மல்டிப்ளை 4 2 சார் 8 cos x plus 4 minus 2 + cos x whole square whole divided by 2 + cos x. ஸோ இது a 8 cos x + 4 இது a + b whole square ஃபார்முலாவில் யூஸ் பண்ணலாம். a ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் வந்து 4 மைனஸ் -4 ப்ளஸ் b ஸ்கொயர் cos square x. இங்கே மைனஸ் சைன் இருக்கிறனால மைனஸ் cos square x ப்ளஸ் 2ab. இங்கே மைனஸ் -2 இங்கே இன்ட்டு 2 2 2s are 4 cos x whole divided by 2 + cos x whole square. ஸோ +4 -4 கேன்சல் ஆகிடும். -4 cos x + 8 cos x வந்து +4 cos xன்னு வரும். இங்கே ஒரு cos square x இருக்குது. நான் திருப்பி எழுதுறேன் வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் டேர்மை. 8 cos x minus 4 cos x வந்து 4 cos x minus cos square x divided by 2 + cos x whole square. இப்போ cos x காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துட்டோன்னா 4 - cos x divided by 2 + cos x whole square. ஸோ நம்ம இப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதை இந்த டேர்ம் அப்படியே எடுத்துக்கணும். cos x 4 - cos x by 2 + cos x ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ இது இந்த பக்கம் வச்சுன்னா 0 ஆகிடும். இப்போ ரெண்டு வேல்யூ கிடைக்கும். cos x ஈக்குவல் டு 0 ஒன்று, இது 4 - cos x ஈக்குவல் டு 0. ஸோ cos x ஈக்குவல் டு 4. cos வேல்யூ 4 வரத்துக்கு சான்ஸ் இல்லை, அதனால் இதை வந்து நாட் பாசிபிள்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஜென்ரல் சொல்யூஷன் அவங்க இன்டர்வல் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க 0லேருந்து நம்ம 2πக்குள்ளே எடுத்துக்கலாம்.
அதில் உள்ள எல்லா வேல்யூஸும் நம்ம எடுத்துக்கலாம் 0லேருந்து 2 பைக்குள்ளே டிகிரி. இப்போ ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார்முலா cos x = 0னா x = 2n + 1 π/2. ஸோ ஒரு வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். எக்ஸுக்கு n-க்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா எக்ஸ் வந்து π/2. அடுத்தது n-க்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா எக்ஸ் வந்து 2 1s are 2 2 + 1 3 π/2. n-க்கு வந்து 2 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 2 2s are 4 4 + 1 5 π/2. ஸோ 5π/2ங்கிறது 90 9 5s are 45 450 டிகிரி வருது. இது நாட் பாசிபிள். நம்ம 360 டிகிரிக்குள்ளே தான் எடுத்துக்கணும். அதனால் இதை நம்ம எடுத்துக்க வேணாம். இந்த வேல்யூஸ்லாம் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி அவங்க 0 2 பை கொடுத்துட்டனால இப்போ நம்பர் லைனில் எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். இங்கே 0 இருக்குது, இங்கே 2 பை இருக்குது. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது π/2 3 π/2. அதையும் அந்த இன்டர்வல்லையும் எடுத்துக்கலாம். π/2 3 π/2. ஸோ 0 இது π/2ங்கிறது 90 டிகிரி, 3 π/2ங்கிறது 270 டிகிரி, 2 பைங்கிறது 360 டிகிரி. ஸோ இன்டர்வல் எடுக்கிறப்போ 0லேருந்து 90க்குள்ளே ஒரு வேல்யூ, 90லேருந்து 270க்குள்ளே ஒரு வேல்யூ, 270லேருந்து 360க்குள்ளே ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த இன்டர்வல் பாக்ஸ் மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இது வந்து இன்டர்வல், இது வந்து f' வேல்யூ, இது நேச்சர். ஸோ வந்து 0லேருந்து π/t 90 டிகிரிக்குள்ளே ஒரு வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம், 30 டிகிரி எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து f' தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். f' திருப்பியும் எழுதுகிறேன். cos x into 4 - cos x divided by 2 plus cos x square. ஸோ இப்போ நம்ம எக்ஸ் வந்து 30 டிகிரி எடுத்தோன்னா cos 30 டிகிரியோட வேல்யூ வந்து √3/2. ஸோ f' 30 டிகிரியை π/6ன்னு போட்டுக்கலாம். cos π/6 4 - cos π/6 வந்து √3/2 2 plus cos π/6. ஸோ cos π/6 வந்து √3/2 4 - √3/2 by 2 plus √3/2 ஸ்கொயர். இது ஃபுல்லாக பாசிட்டிவ். √3யோட வேல்யூ 1.732 வரும், சம்திங் வரும். ஸோ இது எல்லாமே பாசிட்டிவில் தான் இருக்குது, அதனால் பாசிட்டிவ். அந்த இன்டர்வல் வந்து நம்ம இப்போ 0லேருந்து π/2. இதில் வந்து பாசிட்டிவ்ன்றனால இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு π/2லேருந்து 270 டிகிரிக்குள்ளே 180 டிகிரி எடுத்துக்கலாம். cos 180யோட வேல்யூ வந்து -1. ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு. ஸோ f' π cos π 4 - cos π divided by 2 plus cos π ஸ்கொயர். ஸோ cos 180யோட வேல்யூ -1, இது 4 -1 divided by 2 - 1 ஸ்கொயர். ஸோ இது 4 மைனஸ் இன் மைனஸ் +1, 4 + 1 3, இங்கே மைனஸ் இருக்கிறனால -3, 2 - 1 1 ஸ்கொயர்னால இப்போ நெகட்டிவில் வருது. நெகட்டிவில் வந்தால் டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன். ஸோ π/2, 3 π/2 இந்த இன்டர்வலில் வந்து நெகட்டிவில் வரனால ஃபங்க்ஷன் இஸ் டிக்ரீஸிங். நெக்ஸ்ட்டு 3 π/2 to 2 π. 2 πனா 360 டிகிரி. இதுக்கு நடுவில் 270க்கும் 360க்கும் நடுவில் உள்ள டிகிரி 300 டிகிரி எடுத்துக்கலாம். ஸோ 300ன்னு எழுதுகிறப்போ நமக்கு வேல்யூ தெரியலனா 270 அந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். ஸோ அந்த f' 300 இந்த f' தான் சப்ஸ்டியூட் பண்ணோம். cos 300 4 - cos 300 divided by 2 plus cos 300 ஸ்கொயர். ஸோ cos 300 நமக்கு வேல்யூ தரலைன்னா cos 360 - 60ன்னு எடுத்துக்கலாம். cos 360 - θ வந்து cos θ தான். ஸோ cos 60. cos 60யோட வேல்யூ வந்து 1/2. ஸோ இங்கே இந்த வேல்யூலாம் 1/2 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1/2 4 - 1/2 divided by
2 plus 1 by 2 square. 4 2 are 8, 8 minus 1, 7 by 2. So 1 by 4, 2 2s are 4, 4 plus 1, 5 by 2 ஸ்கொயர் பண்ணுறப்போ 5 ஸ்கொயர் பை 4. ஸோ எல்லாமே பாசிட்டிவில் இருக்குது. ஸோ அந்த 3 பை பை 2 பை 2 பை இந்த இன்டர்வெல்ல வந்து பாசிட்டிவில் கிடச்சிருக்கு. பாசிட்டிவ்னாலே இன்க்ரீஸிங். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.